உள்ளே வெளியே ஆட்டம். 1.5 வருஷமா நடந்த கேஸ்ல நாவரசவ ஜான் டேவிட் தான் கொலை செஞ்சிருக்காருன்னு 78 சாட்சிங்க 120 ஆவணங்களை போலீஸ் கோர்ட்ல தாக்கல் செஞ்சுச்சு. நாவரச ஜான் டேவிட் கூட தான் கடைசியா பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் யாரும் நாவரசா பார்க்கல. நவம்பர் 6ஆம் தேதி மதியானம் 2 மணிலிருந்து நைட் 11 மணி வரை ஜான் டேவிட் ரூம்ல அவனை தவிர யாரும் இல்லை. இது அவனுக்கு வசதியா போச்சு. 6 மணி நேரம் ஜான் டேவிட் அந்த ரூம்ல என்ன பண்ணான்? நைட் 8:30 மணிக்கு 2 சூட்கேஸோட ஹாஸ்டல்ல இருந்து தனியா வெளியில போனான். இந்த காட்சியெல்லாம் ஜட்ஜ் விஷுவலைஸ் பண்ணி பார்த்தாரு. இந்த கேஸ்ல நிறைய இடத்துல இடிச்சுது. ராகிங் பண்றத ஜான் டேவிட் வழக்கமா வச்சிருந்தா அப்புறம் ஏன் காலேஜ் அது வரைக்கும் அவன் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல? கேம்பஸ்குள்ள நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் யூனிவர்சிட்டி தானே பொறுப்பு. ஒரு ஸ்டூடெண்ட் 6 மணி நேரமா ஹாஸ்டல் ரூம்ல என்ன செய்யறான்னு யாருக்குமே தெரியாம எப்படி இருந்துச்சு? 4 நாளா ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் காணாம போனப்ப அவங்க என்னதான் செஞ்சாங்க? இது எல்லாத்துக்கும் மேல இன்னொரு ட்விஸ்ட். ஜான் டேவிட் ரத்தக்கரை படிஞ்ச தன்னோட ட்ரெஸ்ஸையும் நாவரச ட்ரெஸ்ஸையும் மொட்டை மாடியில வச்சு எரிச்சான்னு சார்ஜ் ஷீட்ல போலீஸ் சொல்லியிருந்தாங்க. அப்போ ஹாஸ்டல்ல நெருப்பு வர்றதோ புகை வர்றதோ கூடவா கண்காணிக்கப்படல? இப்படி எந்த கேள்விக்கும் சரியான பதில் இல்ல. கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் என்னன்னு ஒரு வியூகத்துல தான் சொன்னாங்க. ஜான் டேவிட் ரூம்ல இருந்து சர்ஜிக்கல் டூல்ஸ் ரெக்கவர் பண்ணதா போலீஸ் சொன்னாங்க. ஆனா அதை காட்டவே இல்லை. அந்த கத்தி பழவெட்ட பயன்படுத்தின மொனமழுங்கின கத்தின்னு ஜான் டேவிடோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. கொலையை நேர்ல பார்த்த சாட்சிங்க இல்லைனாலும் மோட்டிவும் சர்க்கம்ஸ்டன்சஸ் விட்னஸும் கிளியரா இருந்துச்சு. அதோட ஜான் டேவிட் சொன்ன வாக்குமூலத்தை வச்சுதான் தலைய போட் கேனல் பகுதியிலிருந்து ரெக்கவர் பண்ணாங்க. ஹாஸ்டல் ரூம்ல கொலை நடந்திருக்கு. ஆனா நாவரசு உடலை கூறு போடும்போது ரத்தம் வராமலா இருந்தது. அப்புறம் எப்படி அவன் ரூம்ல ரத்தக்கரையே இல்லாம இருந்தது? நாவரச ஜான் டேவிட் அடிச்சதுல அவன் மயங்கிட்டான். மயங்கினவன பாத்ரூம் இழுத்துட்டு போய் அங்க வச்சுதான் வெட்டுனான். ரத்தக்கரைய மற்ற ரூம்மேட்ஸ் வர்றதுக்குள்ள கிளியர் பண்ணிட்டான்னு சில பேர் சொன்னாங்க. தான் குத்தம் செய்யலன்னு நம்ப வைக்க வாக்குமூலத்துல கடைசி வரை கையெழுத்து போடாம இருந்தான் ஜான் டேவிட். ஆனா அவனோட ரூம்ல இருந்து எடுத்த 2 சூட்கேஸுங்கள்ல ஒரு சூட்கேஸ்ல இருந்த ஒரே ஒரு துளி ரத்தத்தை அணு அணுவா சோதிச்சு கடைசியா கண்டுபிடிச்சது தடயவியல் துறை. அந்த ஒரு துளி ரத்தம் அவனை கொலைகாரன்னு உறுதியாக்க உதவுச்சு. 1998 மார்ச் 11 கடலூர் செஷன்ஸ் நீதிமன்றம் ஜான் டேவிடோட தண்டனையை அறிவிச்சிச்சு. சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது டேவிட் கொலையாளின்னு நிரூபணம் ஆகிறதால அவனுக்கு இரட்டை ஆயுள் தண்டனைன்னு தீர்ப்பாச்சு. ஒரு குற்றம் நடக்கும்போது மக்கள் தங்களையே அந்த பாதிக்கப்பட்டவங்களான்னு நினைப்பாங்க. அதுல அவங்க எதிர்பார்க்கிற தீர்ப்பு கிடைச்சா நீதி ஜெயிச்சிடுச்சுன்னு கொண்டாடுவாங்க. அப்படித்தான் ஜான் டேவிட்டுக்கு தண்டனை கிடைச்சப்போ மக்களும் மன ஆறுதல் அடைஞ்சாங்க. ஆனா ஜான் டேவிட் அம்மா எஸ்தர் அப்படி இல்லை. கடைசி வரை அவங்க மகனை ஜெயிலிருந்து வெளியில கொண்டு வர பல முயற்சிகள் எடுத்தாங்க. 2001 வருஷம் கீழ்கோர்ட் தீர்ப்பை எதிர்த்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அப்பீல் போட்டாங்க. மேல்முறையீட்டை விசாரிச்ச நீதிபதிங்க மலை சுப்பிரமணியமும் பக்தவச்சலமும் அக்டோபர் 5ஆம் தேதி தீர்ப்பு கொடுத்தாங்க. நாவரசு கொலை வழக்கின் விசாரணையில போலீஸ் தரப்பு சாட்சிகள் போதுமானதா இல்ல. நாவரசு உடலை ஜான் டேவிட் மட்டுமே கொலை செஞ்சு வெட்டிருக்காருன்னு சொல்றது நம்ப முடியாததா இருக்கு. ஜான் டேவிட் தான் இதை செஞ்சாருன்னு நேரடி சாட்சிகள் நீதிமன்றத்தின் முன்பு நிறுத்தப்படல. சந்தேகத்துக்கு இடமளிக்காத வகையில குற்றத்தை நிரூபிக்க அரசு தரப்பு தவறினதால ஜான் டேவிட் மேல கீழ்கோர்ட்ல தந்த தண்டனைகள் ரத்து செய்யப்படுதுன்னு தீர்ப்பு வெளியாச்சு. அரசாங்கம், மக்கள், போலீஸ் டிபார்ட்மெண்ட்னு எல்லாருக்கும் கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி அதிர்ச்சி. எல்லாம் பணம் செஞ்ச வேலைன்னும் அப்ப பரபரப்பா பேசப்பட்டுச்சு. 3.5 வருஷம் கழிச்சு ஜான் டேவிட் ரிலீஸ் ஆனா. முகத்துல நீண்ட தாடி, கையில பைபிள்னு ஆளே மாறி இருந்தான். ஜெயில இருந்து வெளியே வந்தவன் மீடியாவை பார்த்து, ராணுவ ஆயுதங்களையும் வெடி மருந்துகளையும் விட உங்களோட பேனா சக்தி வாய்ந்தது. விளம்பரத்துக்காகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ என்னுடைய வாழ்க்கையை பாழாக்கிடாதுங்க, தயவு செஞ்சு என்னை வாழ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த அவங்க அம்மா எஸ்தரோட காலில் விழுந்து வணங்கினான். டேவிட்டோட அம்மா எஸ்தர் பக்கம் கேமராவும் மைக்கும் திரும்பிச்சு. டேவிட் மருத்துவ படிப்பை தொடர போறதில்ல, பிஏ இல்லாட்டி பிஎஸ்சி படிக்க போறாரு. நாவரசோட அம்மாவுக்கு ஏற்பட்டிருக்கிற துயரத்தை நான் உணர்றேன். இதுக்கு மேல ஒன்றும் கேட்காதீங்க.
அப்படின்னு மகனை கூட்டிட்டு கார் ஏறி புறப்பட்டு போயிட்டாங்க. தீர்ப்பு நாளில் கேரளா மருத்துவமனையில் இருந்த நாவரசுவோட அப்பா பொன்னுசாமி ஜட்ஜ்மெண்ட் கேட்டு மனசு உடைஞ்சிட்டாரு. என்னோட மக விபத்துலையோ நோயிலையோ இறக்கல, மிக கொடூரமா கொல்லப்பட்டிருக்கா. அந்த சம்பவம் கொடூரமானதுங்கிறதால தான் பல மாநில அரசுகளும் ராகிங் தடுப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க. தண்டனையை ரத்து செஞ்சிருக்கிறது இந்த சமூகத்தின் இழப்பு, வேற என்ன சொல்றது அப்படின்னு நொந்து போனாரு. ஜான் டேவிடோட விடுதலையை சொல்லி சொல்லி மாய்ந்து போச்சு ஊடகங்கள். ரிமெம்பர், திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மந்த்ரா. when the shoe fits the foot is forgotten அப்படிங்கிற ஓஷோ வரிகள் போல சில நாட்கள்ல மக்களும் ஊடகங்களும் ஜான் டேவிட் விடுதலையை மறந்தே போனாங்க. 2001 இருந்து 2006 வரை தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி நடந்துகிட்டு இருந்துச்சு. டான்சி வழக்கில் தண்டிக்கப்பட்டிருக்கிறதால முதலமைச்சரா ஜெயலலிதா பதவி ஏத்துக்கிட்டது செல்லாதன்னு ஒரு நிலைமை வந்து ஓ பன்னீர்செல்வம் 120 நாள் முதலமைச்சரா இருந்தாரு. அதுக்கப்புறம் கேஸ்ல இருந்து வெளியான ஜெயலலிதா 2002 ஆண்டிப்பட்டியில போட்டியிட்டு மீண்டும் முதலமைச்சரா பதவி ஏத்துக்கிட்டாங்க. அடிப்பட்ட பாம்பு காலை சுத்தி சுத்தி வரும்னு சொல்லுவாங்களே, அதுபோல அரசியல் பொது வாழ்க்கையில அடிபட்ட ஜெயலலிதா மேம்பால வழக்கில் திமுக தலைவர் கருணாநிதி கைது, கண்ணகி சிலை அகற்றம், ஆடு மாடுகள் பலி கொடுக்க தடை, மக்கள் நலப்பணியாளர்கள் கூண்டோடு பணி நீக்கம், சந்தன கடத்தல் வீரப்பன் கொலை, ஆடிட்டர் சங்கரராமன் கொலை வழக்கில் காஞ்சி மடாதிபதி சங்கராச்சாரியார் கைதுன்னு பரபரப்புக்கு பஞ்சமில்லாம தமிழக அரசியல் களம் நகர்ந்துட்டு இருந்துச்சு. 2006 சட்டமன்ற தேர்தலில் ரேஷன் கடைகளில் 2 ரூபாய்க்கு அரிசி, அனைத்து வீடுகளுக்கும் விலையில்லாத வண்ண தொலைக்காட்சி பெட்டி, ஏழைகளுக்கு இலவச எரிவாயு அடுப்பும் இணைப்பும், நிலமற்ற ஏழை விவசாய குடும்பங்களுக்கு 2 ஏக்கர் நிலம்னு 4 வாக்குறுதிகளை கொடுத்து திமுக மைனாரிட்டி அரசாங்கத்தை அமைச்சாங்க. இப்படி திமுக அதிமுக அரசாங்கத்தோட அரசியல் சதுரங்க ஆட்டத்துல ஜான் டேவிட் விடுதலையை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணி தண்டனையை உறுதிப்படுத்த வேண்டிய போலீஸ் தரப்பு அமைதியாகிட்டாங்க. டேவிட் விடுதலையை எதிர்த்து உடனே தமிழக அரசோ நாவரசு குடும்பமோ அப்பீல் போகல. அந்த விஷயம் அப்படியே கிணத்துல போட்ட கல்லாட்டம் அமுங்கி போச்சு. காலேஜ், விசாரணை, கைது, ஜெயில்னு இருண்ட வாழ்க்கை பக்கத்திலிருந்து விடுதலையாகி வந்த ஜான் டேவிட் சில வருஷம் கேரளா பக்கம் போய் கிறிஸ்தவ மத போதகராகிட்டதா விதவிதமா வதந்தி வந்துச்சு. காட்டுத்தீயை விட அதிகமா பரவுதுன்னா அது வதந்தி தான். ஆனா எல்லாரும் சொன்ன மாதிரி அவ எங்கேயும் போகல. அவன் சென்னையில தான் அவங்க அம்மாவோட இருந்தான். 2009 வருஷம் மறுபடியும் நாவரசு ஜான் டேவிட் கேஸ அரசாங்கம் தூசு தட்டுச்சு. ஜான் டேவிட் விடுதலையை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் போனாங்க தமிழ்நாடு அரசு. இந்த கேஸை மறந்தே போயிருந்த பலருக்கும் அப்போதான் ஜான் டேவிட் மக்களோட மக்களா வாழ்ந்துட்டு இருக்கிறதே ஞாபகத்துக்கு வந்து திடுக்கிட்டு போனாங்க. டெல்லி சுப்ரீம் கோர்ட்ல நீதிபதிகள் தல்வீர் பண்டாரி, முகுந்தம் சர்மா இந்த மேல்முறையீட்டை விசாரிச்சாங்க. தமிழக அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் தனஞ்சயன் வாதாடினாரு. நாவரசு கொலை வழக்குல ஜான் டேவிட் அவராவே தான் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல சரணடைஞ்சாரு. அவரோட வாக்குமூல அடிப்படையில தான் நாவரசுவோட தலை போட் கெனல் பகுதியில் இருந்து ரெக்கவர் பண்ணப்பட்டுச்சு. அந்த பைகள்ல ஜான் டேவிடோட கைரேகைகள் பதிவாகி இருந்தது. டேவிட் அறையிலிருந்து எடுத்த சூட்கேஸ்ல நாவரசுவோட ஒரு துளி ரத்தம் இருந்தது. இந்த வழக்குல சாட்சி சொன்ன அனைவருமே தாங்களா முன்வந்துதான் சாட்சி சொன்னாங்க. எந்த ஜோடிப்பையும் செய்து டேவிட் குற்றவாளியாக்கப்படல. மற்ற மாணவர்களை ராகிங் செய்யறதையே வழக்கமா வச்சிருந்த ஜான் டேவிட் தன்னை மதிக்காத நாவரச திட்டம் போட்டு வஞ்சம் வச்சு கொலை செஞ்சு உடலை வெட்டி வெவ்வேறு பக்கங்கள்ல வீசி தடயத்தை அழிக்க முயற்சி செஞ்சிருக்காரு அப்படின்னு சாட்சிங்க ஆவணங்களை கொடுத்தாரு தனஞ்சயன். சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த விடுதலை சரியானதுதான். ஜான் டேவிட்டுக்கு நாவரசு கொலையில எந்த தொடர்பு இல்லைன்னு டேவிட்டோட வக்கீல் சுஷில்குமார் போட்ட போடுல மக்கள் எல்லாம் ஆடி போயிட்டாங்க. யாருக்கு ஆதரவா ஆஜராகிறாங்களோ அவங்களுக்கு சாதகமா மலையை மடுவாக்குறது தான் வக்கீலுங்களோட வேலை. அதைத்தான் சுஷில்குமார் செஞ்சாரு. நவம்பர் 6ஆம் தேதி உடல் இருந்த பெட்டிகளை எடுத்துட்டு ஜான் டேவிட் ரயில்ல சென்னைக்கு போனதா போலீஸ் சொல்லி இருந்துச்சு. ஆனா அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. 6ஆம் தேதி ஜான் டேவிட் திருச்சிக்கு போயிருந்தாரு. அதுக்கான டிக்கெட் இதுதான். இந்த கேஸ்ல யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் மற்றும் டீன் சாட்சிகளா சார்ஜ் ஷீட்ல சேர்க்கப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்க ஏன் விசாரிக்கப்படல அப்படின்னு கேஸோட திசையவே மடமாத்த பார்த்தாரு.
ஆனா சுப்ரீம் கோர்ட் இதையெல்லாம் ஏத்துக்கல. கொலைய கண்ணால பார்த்த ஆதாரம் இல்லாட்டியும் ஒரு கேஸை எப்படி ஆராய்ஞ்சு குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கணும்னு எல்லாருக்கும் புரிய வச்சது நாவரசு கேஸ். 1996 நடந்த இந்த கொடூர கொலையில சம்பந்தப்பட்ட ஜான் டேவிட் இன்னும் உயிரோட தான் இருக்கான். ஆனா என்ன நடந்ததுன்னு அவனே சொன்னானா இல்ல போலீஸா சொல்ல வச்சாங்களான்னு தெரியல. 2011 ஏப்ரல் 20 41 பக்கங்கள்ல ஜான் டேவிட் தலையெழுத்த மாத்தி எழுதுற தீர்ப்ப உச்ச நீதிமன்றம் எழுதுச்சு. இந்த வழக்கோட விசாரணையில நடந்திருக்கிற சின்ன சின்ன தவறுகளை வச்சு ஜான் டேவிட் குற்றம் செய்யாதவர்னு சொல்ல முடியாது. வலுவான சூழ்நிலைகள் அடிப்படையில, அதாவது சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் ரீதியில இந்த வழக்க போலீஸ் நிரூபிச்சிருக்காங்க. பொதுவா ஒரு கொலை வழக்கில் நேர்ல பார்த்த சாட்சிகள் இல்லாட்டியும் சூழ்நிலைகளை வச்சு குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கலாம். அதைத்தான் காவல்துறையும் செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஜட்ஜ் தல்வி பண்டாரி சொன்னாரு. உயர் நீதிமன்றம் இந்த வழக்கை கையாண்ட விதம் சரியில்லை. சாட்சியங்கள் திசை திருப்பப்பட்டிருக்கு. இந்த வழக்கோட உண்மை நிலையை பார்க்கிறப்போ ரொம்ப அதிர்ச்சியாயிருக்கு. மிக கொடூரமா ஒரு மாணவன் கொல்லப்பட்டிருக்காரு. அதுவும் அவரோட உடலை கூறு போட்டு துண்டு துண்டா வெட்டி இருக்கிறதெல்லாம் கொடூரத்தோட உச்சம். ஜான் டேவிட் குற்றம் செய்திருப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கிறதால ஜான் டேவிட் ஆயுள் தண்டனையை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு ஜட்ஜ் முகுந்தம் சர்மாவை சொன்னாரு. ஜான் டேவிட் உடனடியா ஜெயில ஆஜராகாட்டி அரெஸ்ட் பண்ணலாம்னு கோர்ட் உத்தரவு போட்டுச்சு. வெறுவாயம் மென்னுகிட்டு இருந்த மீடியாக்களுக்கு அவலும் சர்க்கரையும் கிடைச்சா மாதிரி இருந்துச்சு. போலீஸுக்கு முன்னாடி ஜான் டேவிட்டை இவங்க தேடி இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணாங்க. ஜான் டேவிட் ஆஸ்திரேலியாவுக்கு போய் பாதிரியார் ஆகிட்டாரு. அவர் வெளிநாட்டுக்கு போக உதவி செஞ்ச அரசியல்வாதி யாருன்னெல்லாம் பல கோணங்கள்ல கற்பனையான இன்வெஸ்டிகேஷன் கதைகள் அனல் பறந்துச்சு. கடலூர் மாவட்ட காவல்துறை ஜான் டேவிட்டை தேட 3 தனிப்படை அமைச்சாங்க. கரூர் அடுத்த வெங்கமேட்ல இருக்கிற ஜான் டேவிட் வீட்டுக்கு போனாங்க போலீஸ். இந்த வீடு எத்தனை நாளா பூட்டியிருக்க, இங்க இருந்தவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியுமா அப்படின்னு அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க கிட்ட போலீஸ் விசாரிச்சிச்சு. டேவிடோட அப்பா மாரிமுத்து மட்டும்தாங்க இங்க இருந்தாரு. அவங்க பையன் கேஸ்ல மாட்டினதுல இருந்தே அவருக்கு இருந்த நல்ல பேரே போயிடுச்சு. அவங்க குடும்பம் கூட பிரிஞ்சிச்சு. கொஞ்ச நாளாவே அவரை காணோம். வீடும் பூட்டி தான் கிடக்கு அப்படின்னு அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க. டேவிட் கேரளா போயிட்டதாவும் ஆஸ்திரேலியா போயிட்டதாவும் திட்டமிட்டு வதந்தி பரப்பப்பட்டுச்சுன்னு போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. டேவிடோட அப்பா தலைமறைவானதால அவங்க உறவினர்களை விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்து நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கடைசியா ஜான் டேவிட் அவங்க அம்மா எஸ்தரோட சென்னை அடையாறுல தான் தங்கி இருக்காருங்கிற விஷயம் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. 2001 ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்த டேவிட் தன்னோட பேரை ஜான் மாரிமுத்துன்னு மாத்தி வச்சுக்கிட்டு ஒரு பிபிஓ நிறுவனத்துல வேலைக்கு சேர்ந்திருந்தாரு. ரிலீஸ் ஆகும்போது நீண்ட தாடி கருத்த முகம்னு இருந்தவர் வெளியில வந்தப்புறம் தன்னோட தோற்றத்தையும் பளிச்சனை மாத்திக்கிட்டாரு. அதாவது இவர்தான் நாவரசுவ கொலை செஞ்ச ஜான் டேவிட்னு தன்னை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தோற்றத்துல மாற்றம் இருந்துச்சு. சாதாரண ஊழியரா சேர்ந்தவர் தன்னுடைய நுனிநாக்க ஆங்கில புலமையால மேனேஜர் அளவுக்கு பதவி உயர்வு வாங்கி இருந்தாரு. அந்த நிறுவனத்துல வேலை செய்யற ஒரு ஊழியர் கொடுத்த தகவல் அடிப்படையில தான் ஆபீஸ் வாசல்ல வச்சே டேவிட்டை போலீஸ் அரெஸ்ட் பண்ண போனாங்க. அப்போ அங்க வந்த டேவிட்டோட வழக்கறிஞர் ஆறுமுகராஜன், சார், டேவிட் ஜெயில சரணடைய தயாரா தான் இருக்காரு. ஆனா சிற அதிகாரிகள் தான் உச்சநீதிமன்ற உத்தரவு கிடைக்கலன்னு சொல்லி தாமதப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பொது இடத்துல வச்சு நடக்க இருந்த கைதுல இருந்து தப்பிக்க வச்சாரு. டிவிகள்ல பிளாஷ் ஆன இந்த நியூஸை பார்த்து அவன் தங்கி இருந்த அபார்ட்மெண்ட்காரங்க அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஜான் மாரிமுத்துங்கிற பேர்ல இங்க தங்கி இருந்தது கொடூர கொலைகாரன் ஜான் டேவிடா? ஒரு ஸ்டூடெண்ட்டை துண்டு துண்டா வெட்டி கொண்ட கொடூர நம்மளோடவா இருந்திருக்கான்? அது நமக்கே தெரியலையே அப்படின்னு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க அதிர்ச்சியில உறைஞ்சு போனாங்க. நாவரசு கொலை வழக்குல ஜான் டேவிட்டோட உள்ளே வெளியே ஆட்டம் முடிவுக்கு வந்துச்சு. 2011 ஏப்ரல் 23 சாயங்காலம் 4:30 மணிக்கு 8 வருஷம் முன்னாடி அனுபவிச்ச அதே சிறை தண்டனையை அனுபவிக்க 34 வயசு ஜான் மாரிமுத்து மறுபடியும் ஜான் டேவிடா மாறி கடலூர் மத்திய சிறையில சரணடைஞ்சான். என்னைக்கு இருந்தாலும் சட்டத்தின் கண் முன்னாடி தப்பிக்க முடியாதுன்னு நினைச்சதாலேயோ என்னவோ டேவிட் ரிலீஸ் ஆகி வெளியில வந்தப்புறம் கல்யாணம் பண்ணிக்கோன்னு அவங்க அம்மா சொன்னதை தவிர்த்துக்கிட்டே வந்திருக்கான். அந்த வகையில ஒரு பெண்ணோட வாழ்க்கை தப்பிச்சுதுன்னு தான் சொல்லணும். 20 வயசுல இருந்த அந்த கொடூர எண்ணத்தை ஒரு நிமிஷம் நிதானிச்சு பார்க்காததால
29 வருஷம் ஜெயில தண்டனை அனுபவிக்கிறான் டேவிட். ஜான் டேவிட்டால 29 வருஷமா நடந்த விஷயங்கள் அவங்க அப்பா மாரிமுத்துவ வாழுற காலத்துல சங்கடத்திலேயே வச்சிருந்தது. ரொம்ப கண்டிப்பான அப்பாவா இருந்த அவரு ஜான் டேவிட் குற்றவாளின்னு கோர்ட் தந்த தீர்ப்பால நடைபணமா வாழ்ந்துட்டு இருந்தாரு. 2012 டேவிட்டோட அப்பா மாரிமுத்து இறந்தும் போயிட்டாரு. இந்த கேஸ்ல நடந்த விஷயத்தை பார்த்தா இப்படியும் சைக்கிக்கான ஆளுங்க இருக்காங்களான்னு தோணும். ரொம்ப சாதாரணமா காலேஜுகள்ல ஃபன்னுக்காக நடக்கிற ராகிங் விஷயம் ஒரு அசாதாரணத்தால பயங்கரமானதாகவும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டிய விஷயமாகவும் மாறிடுச்சு. ஃப்ரெண்ட்ஷிப், லவ், ஃபியூச்சர் கோல்ஸ்னு சந்தோஷம் மட்டுமே பூத்து குலுங்குற இடம் காலேஜ் கேம்பஸ். மனுஷ வாழ்க்கையில ஒரு மர்டர் குறுக்கிட்டதால ஒட்டுமொத்தமா 2 ஃபேமிலியோட லைஃபே மாறி போயிடுச்சு. அது வரைக்கும் 2 தரப்பு மேலையும் சொசைட்டிக்கு இருந்த அணுகுமுறையவே அது மாத்திடுச்சு. ஈகோவால நான் சீனியர்னு ஆணவமா இருந்த ஜான் டேவிட் செஞ்ச அந்த கொடூரத்தால நல்ல டாக்டர்ஸ்னு பேர் வாங்கி வச்சிருந்த அவனோட அப்பா அம்மாவுக்கு சொசைட்டில இருந்த நல்ல பேரு அப்ப போனதுதான். மருத்துவ ஆராய்ச்சியாளரா வரலாற்றுல இடம் பிடிக்க வேண்டிய நாவரசு தமிழ்நாட்டுல ஆன்டி ராகிங் சட்டம் கொண்டு வர்றதுக்கான வரலாற்று சான்றா மாறினாரு. அநியாயமா செத்து போன நாவரசோட இறப்பு அவங்க குடும்பத்தை சூனியமா சூழ்ந்துச்சு. மனித இனத்துல அன்பு மனிதாபிமானமும் செத்து போயிட்டு இருக்கு. எதிர்கால தலைமுறைய நல்ல விதமா உருவாக்கணும்னு துணைவேந்தர் பதவிக்காலம் முடிஞ்சு ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் 1997 தன்னோட சொந்த ஊரான உடுமலைப்பேட்டையில நாவரசு அறக்கட்டளையை நிறுவி ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளியை பொன்னுசாமி நடத்திட்டு வர்றாரு. மாணவர்கள் மாணவர்களா இருக்காங்களான்னு காலேஜும் பெத்தவங்களும் தான் பார்த்துக்கணும். சில மாணவர்கள் விளையாட்டுத்தனமா கேலியும் கிண்டலமா இருக்கலாம். அதை நாமளும் ஒரு என்டர்டைன்மெண்ட் என்ஜாய்மெண்ட்னு எடுத்துக்கலாம். ஆனா எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட்டை அடிமை மாதிரி நடத்த வைக்க ட்ரை பண்றது எவ்வளவு பெரிய குற்றம். உயிரை கொள்றத மட்டும் குற்றம் இல்ல, மற்றவங்களோட உணர்வுகளை கொள்றதும் கூட குற்றம்தான். அந்தந்த வயசுல அந்தந்த வயசுக்குரியதை மட்டும்தான் செஞ்சு பார்க்கணும். வயசுக்கு மீறின எல்லாமே சிக்கலாத்தான் போய் முடியும். படிக்க போன இடத்துல எல்லாருமே மாணவர்கள் தான். அதுல சீனியர் என்ன, ஜூனியர் என்ன. பொன்னுசாமி சிவகாமிக்கு அறிவாளியான ஒரு அருமையான மகனா பிறந்தான் நாவரசு. ஒருவேளை மருத்துவம் படிக்க ராஜா அண்ணாமலை பல்கலைக்கழகம் வராம இருந்திருந்தா ஒருவேளை இப்படி நடந்திருக்காம இருந்திருக்குமோ என்னவோ. மீண்டும் வேறொரு உண்மையான கேஸ்ல அடுத்த வாரம் சந்திக்கலாம். This episode is brought to you by MTR Seattle. Indulge in the timeless legacy of the MTR restaurants and savor their world-class South Indian vegetarian cuisine, which is a true culinary journey. And Maya Publishing. Turn your literary dreams into reality with Maya Publishing, where your story finds its voice and comes to life in print. Script by Gajalakshmi Mahalingam. Narrated by Bharat Raj Ravidas. Sound design, recording, mixing and mastering by Harivu Creations, Bengaluru. Sound recorded by Aksharama Studios, Chennai. Produced by Human Podium. This podcast is based on true stories and real-life events. While we strive for accuracy and authenticity, certain aspects such as dialogues, pacing and narrative sequences may have been enhanced or reconstructed for dramatic and entertainment purposes. Our intention is to provide a compelling and engaging listening experience. While staying true to the essence of the stories being told, keep in mind that some details may have been altered or considered for storytelling reasons. Listeners are advised to use their discretion. We may refer to specific individuals or groups by their names in order to share their stories, insights, or historical accounts. These references are intended to provide context and understanding and are based on publicly available information. We want to emphasize that these references are made solely for the purpose of providing accurate information and fostering deeper knowledge about our culture and society. We strive to approach these discussions with sensitivity and commitment to treat all individuals and their stories with respect and sensitivity.